அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். சொல்லின் செல்வர் என போற்றப்படுபவர் யார்? இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்லையும் கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கு. ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் தான் சொல்லின் செல்வர் என போற்றப்படுபவர். இதே கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா சொல்லின் செல்வன் என்று போற்றப்படுபவர் யாருன்னு கேட்டிருந்தாங்கன்னா அதற்கு பதில் பார்த்தீங்கன்னா அனுமன். அவர் தான் சொல்லின் செல்வன் என்று அழைக்கப்படுபவர் அனுமன். சொல்லின் செல்வர் என்று போற்றப்படுபவர் ராபி சேதுப்பிள்ளை. சேதுப்பிள்ளை அவர்களோட பன்முகத்தன்மை என்னென்ன? இவர் ஒரு தமிழறிஞர், எழுத்தாளர், வழக்குரைஞர், மேடை பேச்சாளர் போன்ற பன்முகத்தன்மை கொன்றவர் ராபி சேது அவர்கள். செய்யுளுக்குரிய எதுகை, மோனை இவற்றை உரைநடைக்குள் கொண்டு வந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராபி சேதுப்பிள்ளை அவர்கள். ராபி சேதுவின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழின்பம். இதற்குரிய ஒரு சிறப்பு இருக்கு. இது 1955ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் தமிழ் நூல்ங்கிறது ஞாபகம் வச்சுங்க, தமிழின்பம். அப்போ ராபி சேதுவின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் தமிழின்பமாகும். அவருடைய நூல்கள் சில என்னன்னு பார்த்துடலாம். ஆற்றங்கரையினிலே, கடற்கரையினிலே, தமிழ் விருந்து, தமிழகம், ஊரும் பேரும், மேடை பேச்சு. இந்த ஊரும் பேருங்கிறது ஒரு ஆய்வு நூலாகும். ஊரும் பேரும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஊரும் பேரும் என்ற நூலின் ஆசிரியர் ராபி சேதுப்பிள்ளை ஆவார். இதெல்லாம் பழைய புக்கில் இருந்து. சிறந்த ஊர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சிறந்த ஊர்கள் பார்த்தீங்கன்னா புறம் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. அதே மாதிரி கடற்கரையில் உருவாகும் நகரங்கள் பட்டினம் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. கடற்கரையில் உருவாகும் சிற்றூர்கள் பாக்கம் என அழைக்கப்படுகிறது. புலம் என்ற சொல் எதை குறிக்கிறது? நிலத்தை குறிக்கிறது. இதெல்லாம் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. கடற்கரையில் உருவாகும் நகரங்கள் பட்டினம், கடற்கரையில் உருவாகும் சிற்றூர்கள் பாக்கம், புலம் என்ற சொல் நிலத்தை குறிக்கிறது. சிறந்த ஊர்கள் புறம் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. ஊரும் பேரும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இது ரிலேட்டடாகவும் கேள்விகள் வந்துட்டே இருக்கு. வாங்க, நெய்தல் வாழ்விடங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இந்த ஊரும் பேரில் நெய்தல் வாழ்விடங்கள் பார்த்தீங்கன்னா குப்பம் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு பாருங்க, ராபி சேதுப்பிள்ளை ஆவார். வீரமா முனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார் என்று கூறியவர் யாருன்னு பாருங்க, ராபி சேதுப்பிள்ளை அவர்கள். இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் நடந்த கொஸ்டின்ஸ்லையும் கேட்கப்பட்ட ஒரு கேள்விதான். வீரமா முனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார் என்று கூறியவர் ராபி சேதுப்பிள்ளை ஆவார். அடுத்த ஒன்று இயற்பெயர் சிறப்பு பெயர் திருவிகா. தமிழ் தென்றல், மறைமலை அடிகள், தனித்தமிழ் வித்தகர். ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் சொல்லின் செல்வர். ஊவேசா நம்ம என்னன்னு சொல்லுவோம், தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுகிறார். அடுத்த ஒன்று சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற ராபி சேதுப்பிள்ளையின் நூல் எது? தமிழின்பம். இது இந்த ஆண்டு 1955ஆம் ஆண்டுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த ஒன்று இதே மாதிரி தான் பொறுத்துகளையும் கேட்டிருக்காங்க. சொல்லின் செல்வர் ராபி சேதுப்பிள்ளை. வசன நடை வள்ளலார், ஆறுமுக நாவலார், தமிழ் தென்றல் திருவிகா, தண்டமிழ் ஆசான் என்ற போற்றப்படுபவர் சீத்தலை சாத்தனார் ஆவார். அடுத்த ஒன்று கடைசி ஒன்று, டாக்டர் ராபி சேதுப்பிள்ளை எழுதிய ஆய்வு நூல் என்ன? அதில் கொடுக்கப்பட்டதில் ஊரும் பேரும் என்ற ஆய்வு நூல். சிலபஸ்லேயே இந்த ஊரும் பேரும் ஹெட்டிங்கே கொடுத்துருப்பாங்க. அது ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா சிறந்த ஊர்கள், பட்டினம்னா என்ன, பாக்கம்னா என்ன, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கலாம். அப்போ சொல்லின் செல்வர் என்று போற்றப்படுபவர் ராபி சேது. சொல்லின் செல்வன் அப்படின்னு கேட்டால் அனுமன்கிறத ஞாபகம் வச்சுங்க. இது பார்த்தீங்கன்னா சான்றோர் சரித்திரத்தில் பரிதிமாற் கலைஞர் அவர்களை பற்றி இருக்கும். அவருடைய காலம் என்ன, அவர் இயற்றிய நூல் என்ன, யாரை அவர் சிறப்பித்து கூறுறாரு, இவரை யார் சிறப்பித்து கூறுறாங்க, இது தொடர்பான கேள்விகளை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் வருது. இதை பார்த்துட்டு நம்ம அந்த கேள்விகளை பார்த்துடலாம். பரிதிமாற் கலைஞர் அவர்களுடைய காலம் என்ன? அவருடைய காலம் பார்த்தீங்கன்னா 1870 முதல் 1903ஆம் ஆண்டு வரை திராவிட சாஸ்திரி என்ற சிறப்பு பெயரால் போற்றப்பட்டவர் பரிதிமாற் கலைஞர் ஆவார். பரிதிமாற் கலைஞரை திராவிட சாஸ்திரி என்று போற்றியவர் யார்? சி.வை. தாமோதரனார். இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் அடிக்கடி மாற்றி இந்த கேள்வி வந்துட்டே தான் இருக்குது. கவனமின்றி இருந்த மாணவனிடம் பேராசிரியர் எவ்வாறு கூறினார்?
இதில் கவனமின்றி ஒரு மாணவன் இருப்பார். அப்போ வந்து பரிதிமாற் கலைஞர் என்னம்பார், நீ எழுவாய் உனக்கோ பிறருக்கோ பயனில்லை, இங்கிருந்து உன்னால் செய்யப்படும் பொருள் இல்லை, அதனால் வெளியேறு அப்படின்னு கூறுவார். பரிதிமாற் கலைஞர் யாரிடம் வடமொழியை கற்றார்? தன் தந்தையிடம் பரிதிமாற் கலைஞர் வடமொழியை கற்றார். யாரிடம் அவர் தமிழை கற்றார்? தமிழ் மொழியை வந்து பார்த்தீங்கன்னா மகாவித்வான் சபாபதியாரிடம் தமிழ் மொழியை கற்றார். எந்த தேர்வில் முதலாவதாக வெற்றி பெற்று பாஸ்கர சேதுபதி மன்னரிடம் உதவி பெற்றார்? எஃப்ஏங்கிற ஒரு எக்ஸாம் எழுதுவார், ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷன் இன் ஆர்ட்ஸ். அதில் தான் முதலாவதாக வெற்றி பெற்று பாஸ்கர சேதுபதி மன்னரிடம் உதவி பெறுவார். பரிதிமாற் கலைஞர் எந்த கல்லூரியில் பிஏ பயின்றார்? அவர் சென்னை கிறித்துவ கல்லூரியில் பிஏ பயின்றார். எந்த பாடங்களில் பரிதிமாற் கலைஞர் முதலாவதாக தேர்ச்சி பெற்று பல்கலை அளவில் தங்கப்பதக்கம் பரிசாக பெற்றார்? அவர் வந்து எந்தெந்த பாடங்கள்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மற்றும் வேதாந்த தத்துவ சாத்திரம், இதில் 2 பாடங்கள்லையும் முதலாவதாக பரிசு பெற்று தங்கப்பதக்கம் பரிசாக பெற்றார். பரிதிமாற் கலைஞர் எந்த கல்லூரியில் உதவி தமிழாசிரியராக பணியில் சேர்ந்தார்? இது நேற்று பார்த்தோம், மறைமலை அடிகளிடம் தான் அவர் தான் இன்டர்வியூ பண்ணுவார் பரிதிமாற் கலைஞரை. அதனால் சென்னை கிறித்துவ கல்லூரியில் 1893ஆம் ஆண்டு உதவி தமிழாசிரியராக பணியில் சேருவார். பரிதிமாற் கலைஞர் இயற்றிய நாடக நூல்கள் யாவை? ரூபாவதி, கலாவதி, இதெல்லாம் வந்து நாடகங்கள் ஆகும். மானவிஜயம் எனும் நூலை இயற்றியவரும் பார்த்தீங்கன்னா பரிதிமாற் கலைஞர் ஆவார். இந்த ரூபாவதி, கலாவதி, மானவிஜயம் இது ரிலேட்டடாகவும் அடிக்கடி கொஸ்டின் கேட்கப்பட்டிருக்கு. பரிதிமாற் கலைஞர் மானவிஜயம் என்னும் நூலை எந்த நூலை தழுவி எழுதினார்? இவர் மானவிஜயம் ஒரு நூலை எழுதுவார். அது எந்த நூலை தழுவி எழுதப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா களவழி 40 தழுவி எழுதப்பட்டது. நாடகவியல் என்னும் நாடக இலக்கண நூலை இயற்றியவரும் யாருன்னு பாருங்க, பரிதிமாற் கலைஞர். இது ரிலேட்டடாகவும் கேள்விகள் கேட்டிருக்காங்க. நாடகவியல் என்னும் நூல் எதை தழுவி எழுதப்பட்டது? ஆங்கில நாடக இலக்கணத்தை அடிப்படையாக கொண்டுதான் நாடகவியல் என்னும் நூலை பரிதிமாற் கலைஞர் படைத்தார். பரிதிமாற் கலைஞரின் எந்த நூல் ஜியு போப் அவர்களால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது? தனிப்பாசுர தொகை. இதைத்தான் வந்து என்ன பண்ணுவார், போப் அவர்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். பரிதிமாற் கலைஞர் யாருடன் இணைந்து ஞானபோதினி என்னும் இதழை நடத்தினார்? மூசி பூரணலிங்கம். இந்த கேள்வியும் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் தான். பரிதிமாற் கலைஞர் யாருடன் இணைந்து ஞானபோதினி என்னும் இதழை நடத்தினார்னு பார்த்தீங்கன்னா மூசி பூரணலிங்கத்துடன் இணைந்து. ஞானபோதினி என்ன வகையான இதழ்? இது வந்து ஒரு அறிவியல் இதழாகும். தமிழை உயர்தனி செம்மொழி என்று தன் பேச்சின் மூலம் முதலில் மெய்ப்பித்தவர் யாருன்னு பாருங்க, பரிதிமாற் கலைஞர் தான். நம்ம தமிழை உயர்தனி செம்மொழி என்று தன் பேச்சின் மூலம் முதலில் மெய்ப்பித்தவராவார். நடுவண் அரசு எந்த ஆண்டு தமிழ் மொழியை உயர்தனி செம்மொழியாக அறிவித்தது? 2004ஆம் ஆண்டு. இதுவும் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. பரிதிமாற் கலைஞருக்கு பெற்றோர் இட்ட பெயர் என்ன? இவர் சூரிய நாராயணர், அதாவது சூரிய நாராயண சாஸ்திரின்னு தான் பெற்றோர் வைப்பாங்க. இது ஒரு வடமொழி பெயர். அவர் அந்த பெயர் என்ன பண்ணார், தமிழ் என்னவாக மாற்றிக்கொண்டார். தமிழின் மீது இருந்த ஆர்வம் காரணமாக பரிதிமாற் கலைஞர் என்று மாற்றிக்கொள்வார். பரிதிமாற் கலைஞர் எந்த வயதில் உயிர் துறந்தார்? அவர் தன்னுடைய 33வது அகவையில் உயிர் துறப்பார். தமிழர் முன்னேற்றம் என்று சிந்தித்து செயலாற்றுவதை தன் வாழ்நாள் கடமையாக கொண்டிருந்தவர் யாருன்னு பாருங்க, பரிதிமாற் கலைஞர் ஆவார். உயர்தனி செம்மொழி, இந்த கட்டுரையில சில வரிகள். பல மொழிக்கு தலைமை, உயர்மொழி, தனித்து இயங்கும் ஆற்றல், திருந்திய பண்பும் சீர்த்த நாகரீகம் பொருந்திய தூய்மொழி செம்மொழி ஆயின் தமிழ் உயர்தனி செம்மொழியாம் அப்படின்னு இந்த வரிகள் வந்து உயர்தனி செம்மொழி கட்டுரையில் இடம்பெற்றுள்ளது. இது வந்து அவர் பற்றிய ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னங்கிறத பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸில் மதுரையில் 4ஆம் தமிழ்ச்சங்கம், இதில் அவர் பாஸ்கர சேதுபதி அவர்கள் தலைமையில் 4ஆம் தமிழ்ச்சங்கம் வந்து மதுரையில் அமைக்கப்பட்டது. அதில் நிறுவ முயன்றவர்களில் ஒருவர் வந்து யாருன்னு பாருங்க, பரிதிமாற் கலைஞர் ஆவார். கொடுக்கப்பட்ட ஆப்ஷன் படி பரிதிமாற் கலைஞர் என்பது சரி. திராவிட சாஸ்திரி, நம்ம அவரோட சிறப்பு பெயர் பார்த்தீங்கன்னா திராவிட சாஸ்திரின்னு பார்த்தோம். என அழைக்கப்பட்டவர் பரிதிமாற் கலைஞர் ஆவார். அடுத்தது பார்த்தீங்கன்னா மானவிஜயம், இந்த நூலை எழுதியவர் பரிதிமாற் கலைஞர். மன்னியில் சிறிதேர் கதிரேசன் செட்டியார். மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை. நந்தனார் சரித்திரம் வந்து பார்த்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண பாரதியாரால் இயற்றப்பட்டது.
ஆறுமுக நாவலரை வசன நடை கைவந்த வள்ளலார் என்று பாராட்டியவர் யார்? இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி கேட்டுட்டே இருக்காங்க. ஆறுமுக நாவலரை வசன நடை கைவந்த வள்ளலார் என்று பாராட்டியவர் பாருங்க பரிதிமாற் கலைஞர் ஆவார். நாடக இயல் என்னும் நூலை இயற்றியவர் யார்? இதை இப்போ தான் பார்த்தோம். நாடக இயல் என்னும் நாடக இலக்கண நூலை இயற்றியவர் பரிதிமாற் கலைஞர் ஆவார். தமிழ் ஆர்வத்தின் காரணமாக தம் பெயரை பரிதிமாற் கலைஞர் என்ன மாற்றி அமைத்து கொண்டார்? அதாவது அமைத்து கொண்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சூரிய நாராயண சாஸ்திரி. இவர் தான் என்ன பண்ணுவார்? தமிழ் ஆர்வத்தின் காரணமாக தன் பெயரை பரிதிமாற் கலைஞர் என மாற்றிக்கொண்டார். அவருடைய பிறந்த ஆண்டு, அதாவது பரிதிமாற் கலைஞர் காலம் பார்த்தோம். அவருடைய பிறந்த ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. 1870. இறந்த ஆண்டு 1903ஆம் ஆண்டு 33வது அகவையில் அவர் இறப்பார். குமரகுருபரின் நீதிநெறி விளக்கம் எனும் நூலில் எத்தனை பாடல்களுக்கு பரிதிமாற் கலைஞர் உரை எழுதி உரையாசிரியராகவும் விளங்கினார்? குமரகுருபரின் நீதிநெறி விளக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா 51 பாடல்களுக்கு இவர் உரை எழுதியுள்ளார். பரிதிமாற் கலைஞர் நடத்தி வந்த ஞானபோதினி என்னும் இதழை தொடங்கி வைத்தவர் யார்? அவர் மூசி பூரணலிங்கம் அவர்கள்தான். ஞானபோதினி இதை நம்ம பார்த்தா ஒரு அறிவியல் இதழ். அதை தொடங்கி வைத்தவர் மூசி பூரணலிங்கம் ஆவார். சீவை தாமோதரனால் திராவிட சாஸ்திரி என்று அழைக்கப்பட்டவர் பரிதிமாற் கலைஞர் ஆவார். இந்த கேள்வியும் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. இது ரெண்டும் தொடர்ந்து ஒரு கொஸ்டின்ஸில் இப்போ நடந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. நாடகம், அதன் விளக்கம், வகைகள், எழுதப்பட வேண்டிய முறைகள், நடிப்பிற்குரிய இலக்கணம், நடிப்பவர்களுக்குரிய இலக்கணம் ஆகியவற்றை கூறும் நாடகவியல் அப்படின்னாவே பரிதிமாற் கலைஞர் அவர்கள் ஞாபகம் வந்துடணும். ரூபாவதி, கலாவதி ஆகிய நாடகங்களை இயற்றியவர் யாருன்னு பாருங்க, பரிதிமாற் கலைஞர் ஆவார். நாடகம் படைத்தல், நடித்தல், நாடக இலக்கணம் இயற்றல் ஆகிய முக்கோணங்களிலும் நாடக தொண்டாற்றியவர் யாருன்னு பாருங்க, பரிதிமாற் கலைஞர் ஆவார். பரிதிமாற் கலைஞர் இயற்றிய நாடகவியல் என்னும் நூல் எந்த நடையில் எழுதப்பட்டுள்ளது? இதுல நாடகவியல் அப்படிங்கிற நூல் பார்த்தீங்கன்னா ஒரு செய்யுள் வடிவத்தில் எழுதப்பட்ட நூலாகும். வசன நடை கைவந்த வள்ளலார் என ஆறுமுக நாவலரை பாராட்டியவர் யாருன்னு பாருங்க, பரிதிமாற் கலைஞர். இந்த கேள்விகள் மாறி இருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை டிஃபரன்சியேட் பண்ணி இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பரிதிமாற் கலைஞர் என்று போற்றப்படக்கூடியவர் யார்? கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் பாருங்கன்னா வி.கோ. சூரிய நாராயண சாத்திரியார். அவர் தான் பரிதிமாற் கலைஞர் என்று போற்றப்பட்டவராவார். அடுத்த ஒன்று பொறுத்துக. திருவிக்கா உரிமை வேட்டல். ஊவேசா ஆனந்த விகடனில் என்ன பண்ணுவார்? என் சரித்திரம்னு ஒரு எழுதுவார். பரிதிமாற் கலைஞர் ரூபாவதி. தேவநேய பாவனார் மண்ணிலே வின் என்பது சரியான விடையாகும். தமிழ் மொழியை உயர்தனி செம்மொழி என முதலில் நிலைநாட்டிய தமிழறிஞர் பார்த்தீங்கன்னா பரிதிமாற் கலைஞர் ஆவார். அதில் நம்ம அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்ன அதை பார்த்தோமோ அதிலிருந்து தான் கேள்விகளே வந்துட்டுருக்கு. பரிதிமாற் கலைஞரை வசன நடை கைவந்த வள்ளலார் என யாரை பாராட்டுகிறார்? இது கொஸ்டின் பாருங்க. ஆறுமுக நாவலரை தான் பரிதிமாற் கலைஞர் வசன நடை கைவந்த வள்ளலார் என பாராட்டுகிறார். தமிழ் பயிலும் ஆர்வமிக்க மாணவர்களுக்கு தம்முடைய இல்லத்திலேயே தமிழ் கற்பித்ததுடன் அவர்களை இயற்றமிழ் மாணவர் என பெயரிட்டு அழைத்தவர் யாருன்னு பாருங்க, பரிதிமாற் கலைஞர் ஆவார். அடுத்த ஒன்று, கடைசி ஒன்று பொறுத்துக. பம்பல் சம்பந்த முதலியார் என்ன எழுதியிருக்காரு? சபாபதி, லீலாவதி போன்ற நாடகங்கள். சங்கரதாஸ் சுவாமிகள் அபிமன்யு, பரிதிமாற் கலைஞர் ரூபாவதி, அருணாச்சல கவிராயர் ராமநாடகத்தை இயற்றியுள்ளார். முதல் கேள்வி முக்கியமான கேள்வி. மறைமலை அடிகளின் மகள் பெயர் என்ன? இதுவும் ஒரு கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. மறைமலை அடிகளின் மகள் பெயர் நீலாம்பிகை அம்மையார். மரணத்தின் பின் மனிதர் நிலை என்ற நூலை இயற்றியவர் யாருன்னு பாருங்க, மறைமலை அடிகளாவார். பரிதிமாற் கலைஞரை வியக்க வைத்தவர் யாருன்னு பாருங்க, மறைமலை அடிகள். அது ஏன் என்னங்கிறத இப்ப பார்ப்போம். மறைமலை அடிகள் காலம் என்ன? 1876 முதல் 1950ஆம் ஆண்டு வரை. மறைமலை அடிகள் எந்த கல்லூரிக்கு தமிழாசிரியர் பணிக்கு நேர்காணலுக்கு சென்றார்? சென்னை கிறித்துவ கல்லூரிக்கு தான் மறைமலை அடிகள் தமிழாசிரியர் பணிக்கு ஒரு இன்டர்வியூக்கு போவார். மறைமலை அடிகளிடம் அப்போ பரிதிமாற் கலைஞர் ஒரு கேள்வி கேட்பார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, குற்றியலுகரத்திற்கு எடுத்துக்காட்டு சொல்லுங்கள் என்ற அந்த கேள்வி. மறைமலை அடிகள் அதற்கு அளித்த பதில் பாருங்க.
அத்து எனக்கு தெரியாது அப்படிங்கிறத அந்த பதிலாகும். அதனால்தான் மறைமலை அடிகளே பார்த்து பரிதிமார் கலைஞர் வியந்து போவாரு. மறைமலை அடிகள் அவர்களின் இயற்பெயர் என்ன? அவரோட இயற்பெயர்ங்கிறது ரொம்ப முக்கியமான கேள்வி. சுவாமி வேதாச்சலம் என்பதாகும். பிறமொழி கலப்பின்றி எளிய தமிழ் சொற்கள் கொண்டு பேசவும் எழுதவும் இயலும் என்ற நடைமுறை படுத்தியவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிறமொழி கலப்பின்றி நம்ம எளிய தமிழ் சொற்களிலேயே கொண்டு பேச எழுத இயலும் என்ற நடைமுறைப்படுத்தியவர் மறைமலை அடிகள் ஆவார். அவர் நடத்தி வந்த இதழ்கள் என்ன? ஞானசாகரம் 1902ஆம் ஆண்டு, ஓரியண்டல் மிஸ்டிக் மைனா 1908ஆம் ஆண்டு, ஓசோன் ஆஃப் விஸ்டம் 1935ஆம் ஆண்டு. இதெல்லாம் மறைமலை அடிகள் அவர்கள் நடத்தி வந்த சில இதழ்களாகும். மறைமலை அடிகள் இயற்றிய நூல்கள் என்னென்ன? முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி உரை, பட்டினப்பாலை, சாகுந்தல நாடகம், மாணிக்க வாசகர் வரலாறு, இதெல்லாம் அவர் இயற்றிய சில நூல்களாகும். மறைமலை அடிகள் ஒரு அறிவு கடலாக விளங்கினார் என்பதுதான் சரியானது. அவர் ஒரு அறிவு கடலாக விளங்கினார். இது இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல பார்த்துடலாம். தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை என்று போற்றப்படுபவர் யாருன்னு பாருங்க. இது ஒரு இம்பார்ட்டன்டான கேள்வி. மறைமலை அடிகள் தான் தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். இதுல பொருந்தாதனவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. சூசியப்பர் தேம்பாவணியின் பாட்டுடு தலைவர் சரி. திருமந்திரம் சைவ திருமுறைகளில் 10வது திருமுறையாக உள்ளது. சங்கரதாஸ் சுவாமிகள் தமிழ்நாடக தலைமையாசிரியர் என்று போற்றப்படுகிறார். மதங்க சூளாமணியை இயற்றியவர் மறைமலை அடிகள் என்பது தவறு. இதற்கு சுவாமி விபுலானந்தர் அவர் தான் பார்த்தீங்கன்னா என்ன இயற்றிய இருப்பார்னா மதங்க சூளாமணியை இயற்றியவர். இப்போ பொறுத்துகள்ல இதெல்லாம் என்னங்கிறத பார்த்துருவோம். மறைமலை அடிகளாரின் மகள் பெயர் என்ன? இப்பதான் நான் சொன்னேன், நீலாம்பிகை அம்மையார். இதுவும் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஞானசாகரம் இதழை அறிவு கடல் என மாற்றியவர் யார்? ஞானசாகர இதழை அறிவு கடல் என மாற்றியவர் மறைமலை அடிகள். இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வியாகும். பின்வருவனவற்றை பொருத்தி, அதாவது நூலாசிரியர் பொறுத்துக கொடுத்திருக்காங்க. தமிழ் சுடர்மணிகள் எஸ் வையாபுரி புள்ளை. தமிழர் மதம் என்ற நூலை இயற்றியவர் மறைமலை அடிகள். சைவத்துறவு திருவிகா. செந்தமிழும் கொடுந்தமிழும் இதை இயற்றியவர் ராபி சேதுப்பிள்ளை. இவர் தான் பார்த்தீங்கன்னா என்ன அழைக்கப்படுகிறார்? இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. சொல்லின் செல்வர் அப்படின்னா ராபி சேது. இதே சொல்லின் செல்வன் அப்படின்னா அது யாரை குறிக்கும்னா அனுமனை குறிக்கும், அனுமார். அடுத்த ஒன்று பாருங்க, ஆசிரியருடன் நூலை பொருத்துக. இப்பதான் நம்ம பார்த்தோம் சுவாமி விபுலானந்தா, மதங்க சூளாமணி, மறைமலை அடிகள், சாகுந்தலம், பம்பல் சம்பந்தனார், நாடகத்தமிழ், காசி விஸ்வநாதன் டம்பாச்சரி விலாசம் என்ற நூலை இயற்றியுள்ளார். அடுத்த ஒன்று அதுவும் பொறுத்துகதான், பண்டிதமணி கதிரேச செட்டியார். இவர் இயற்றியது உதயன சரிதம். காசுப்பிள்ளை இது பழந்தமிழ் நாகரீகம். அவர் இயற்றியது பழந்தமிழ் நாகரீகம் 2. மறைமலை அடிகள் அறிவுரை கொத்து. எஸ் வையாம்புரிய பிள்ளை எழுதியது காவிய காலம். இதற்கு ஆப்ஷன் ஏ சரியான ஒன்று. அடுத்த ஒன்று பொறுத்துக, முருகன் பிள்ளை தமிழ், மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களால் இயற்றப்பட்டது. பழையதும் புதியதும் ஊவேசா அவர்களால் இயற்றப்பட்டது. கண்ணகி வரலாறு நாமு வேங்கடசாமி நாட்டாரால் இயற்றப்பட்டது. பட்டினப்பாலை ஆராய்ச்சி உரை மறைமலை அடிகள் அவர்களால் இயற்றப்பட்டது. ஆன்சியன் அண்ட் மாடர்ன் தமிழ் பாய்ட்ஸ் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சியன் அண்ட் மாடர்ன் தமிழ் பாய்ட்ஸ் என்ற நூலின் ஆசிரியர் மறைமலை அடிகள் என்பது சரியான விடையாகும். அடுத்த ஒன்று இயற்பெயர் சிறப்பு பெயர். இப்போ திருவிக்கா அவரோட இயற்பெயர் நமக்கு தெரியும், தமிழ் தென்றல். மறைமலை அடிகள் தனித்தமிழ் வித்தகர். ராபி சேதுப்பிள்ளை சொல்லின் செல்வர். ஊவேசா அவர் தமிழ் தாத்தா என்று போற்றப்படுகிறார். தேங்க்யூ ஆல்.